ஹாய் கைஸ், இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்க. திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள். ஸோ அந்த தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வாழ்வில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு செல்வம் செழிப்போடு இருக்கலாம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம நினச்சது நிறைவேறும். அது என்ன தீபம் அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு திருக்கார்த்திகைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளி ஒன்று வாங்கியிருக்கேன். மண் உருளி. ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பித்தளை உருளி பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்பொழுதுமே திருக்கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு நம்ம வந்து புது அகல் விளக்கு வாங்குறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் ஏற்கனவே பழைய விளக்கு இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 தீபமாவது வாங்கணும் அகல் விளக்கு. ஸோ அதை வந்து வாங்கி முந்தின நாளே வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறுமனே விளக்கு ஏற்றக்கூடாது. மஞ்சள் குங்குமம் முக்கியமாக வைக்கணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது. ஸோ இப்போ வந்து அந்த மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம். நம்ம வந்து வச்சிருக்க எத்தனை தீபம் நம்ம வாங்கிக்கோமோ அத்தனைக்குமே வந்து வைங்க. நீங்கள் எவ்வளோ விளக்கு ஏற்றுறீங்களோ அத்தனை விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 வெத்தலையை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 தீபம் வச்சுருக்கேன். நமக்கு ஏற்ற மாதிரி பூ டெக்கரேஷன் அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், அகல் விளக்கில் முதல்ல எடுத்த உடனே திரி போடாதீங்க. நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு தான் திரி போடணும். ஆல்ரெடி என்னோட வீட்டில் வந்து பித்தளை உருளி இருக்குது, பெரிய சைஸு. ஸோ நமக்கு பூவெல்லாம் வந்து விலை அதிகமாக இருக்கிற டைமுக்கு நமக்கு சின்ன உருளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அகல் விளக்கு வாங்க போகும்போது இது வந்து நல்லாவே இருந்தது. அழகாக பார்க்க 100 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து பூ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெளியில் நம்ம வாசப்படியில் 2 அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. அந்த அகல் விளக்கு கீழையும் நம்ம வந்து வெத்தலை வைக்கிறது நல்லது. வெத்தலை அப்படி இல்லைன்னா வாழை இலையை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வெறுமனே அந்த விளக்கை வந்து கீழே வைக்காதீங்க. இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றினால் நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செல்வம் செழிப்போட வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கலாங்க. இந்த தீபத்தை ஏற்றுங்க, ரொம்பவே நல்லது. திருக்கார்த்திகை தீபம் நம்ம ஏற்றுற அன்னைக்கு இந்த விளக்கையும் சேர்த்து நம்ம வந்து ஏற்றிக்கலாம். ஸோ அடுத்த நாளில் வந்து திருக்கார்த்திகைக்கு நம்ம வந்து விளக்கேற்றோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து நெய்வேத்தியமாக என்ன வேணாலும் வைக்கலாம். ஒரு பால் கூட வைக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்ம நெய்வேத்தியமாக பண்ணி வைக்கலாம். நான் வந்து கேசரி வச்சுருக்கேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 27 விளக்காவது ஏற்றிடுங்க. அகல் விளக்கு நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்கோடு சேர்த்து நம்ம 27 விளக்கு 27 நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றுறது ரொம்பவே நல்லது, ரொம்பவும் அவசியமும் கூட. அதே மாதிரி ஒரே ஒரு குத்து விளக்காவது நம்ம வீட்டில் வந்து ஏற்றுறது ரொம்ப நல்லது. அதுவும் திருக்கார்த்திகை தீபத்தன்று. அது நீங்கள் வெளியில் ஏற்றினாலும் சரி, பூஜை அறையில் ஏற்றினாலும் சரி. ஆனால் 5 முகம் திரி போட்டு ஏற்றணும். அதாவது 5 திரிகள் போட்டு குத்து விளக்கு ஏற்றுவது நல்லது. முதல்ல வெளியே வாசப்படியில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஏற்றுங்க. ஸோ இது ரொம்பவே வாழ்வில் வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு மாற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.